இங்க பசுபதியுமே ஆட்களை வச்சு குமரனோட பொட்டிக்கு அடிச்சு நொறுக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க குமரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க பக்கத்துல இருக்க கடைக்காரங்களும் இங்க குமரன் கிட்ட யாருன்னே தெரியலப்பா, ஒரு 6-7 பேர் வந்தாங்க, உன் கடையை உடைச்சு உள்ள இருக்கிற பொருளெல்லாம் வெளியில அள்ளி போட்டு நாசம் பண்ணிட்டு போயிட்டானுங்க. நாங்களும் என்ன ஏதுன்னு கேட்டோம், ஆனா கேட்க வந்தவங்களையும் அடிக்க வந்தானுங்கப்பா, அதனால தான் எதுவும் எங்களால பண்ண முடியல அப்படின்ற மாதிரி குமரன் கிட்ட அங்க பக்கத்து கடையில இருக்கவங்க எல்லாருமே சொல்றாங்க. இதை கேட்டு குமரனுக்கு ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு. இன்னொரு பக்கம் குமரன் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இங்க நிவின் தெரிஞ்சுக்கிறாரு. நிவின் அந்த இடத்துக்கு வந்து குமரனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம முதல்ல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம், இதுக்கெல்லாம் காரணம் அந்த பசுபதி தானே, அவனை நம்ம கண்டுபிடிச்சிட்டா எல்லா இஷ்யூவும் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க குமரனோட பொட்டிக்கு அடிச்சு நொறுங்கின விஷயத்த காவேரியும் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அடுத்த நிமிஷமே விஜய்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் விஜய்க்கும் தெரியுது, பசுபதினால நாம மட்டும் பாதிக்கப்படல, இங்க காவேரி குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்கு, அதுலயும் குறிப்பா குமரன் ரொம்பவே பாதிக்கப்படுறாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குமரனை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் கிளம்பி குமரனை போய் பார்க்குறாரு. அங்கே போயிட்டு குமரன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜயுமே, இங்கே பாருங்க குமரன், இந்த மாதிரி என்னோட இஷ்யூனால தான் பசுபதி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லா விஷயத்தையும் நான் சரி பண்ணி தந்துடுறேன், இப்போதைக்கு இந்த பசுபதியை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும், அவனை பிடிச்சிட்டா எல்லா இஷ்யூவும் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் ஒரு பக்கம் டேரக்டாக குமரன்ட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ குமரன் இருந்துக்கிட்டு, விஜய் இங்கே பாருங்க, என்ன நீங்கள் முதல்ல மன்னிச்சிருங்க, இவ்வளோ நாளாக நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன், இந்த மாதிரி பசுபதியும் ராகினியும் பண்ண வேலைக்கு நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களையும் காவேரியும் ஒன்று சேர்க்க விடாமல் பண்ணதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ விஜயுமே, இல்லை பிரதர், நீங்களாம் மன்னிப்பு கேட்க தேவையில்ல, சொல்லப்போனால் நானுமே இந்த பசுபதியோட ஆட்டத்தை தெரிஞ்சுக்காம தான் இவ்வளோ நாளாக குழம்பி போயிருந்தேன், இப்போ தான் எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும், ஏன்னா வெண்ணிலாவோட மாமாவை அவன் கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் எப்படியாவது அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நிவினுமே ஒரு பக்காவான ஐடியா கொடுக்குறாங்க. விஜய், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே பசுபதியை பிடிக்கணும் அப்படின்னா ஒரே வழி தான் இருக்குது, அதுக்கு நம்ம முதல்ல ராகினியை ட்ராக் பண்ணணும், ராகினியை ட்ராக் பண்ணோம்னா நம்ம அஜயை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவான ஐடியா இங்கே நிவின் கொடுக்குறாரு. இதை கேட்டோன்னே விஜயுமே, ஆமாம் நிவின், நீங்கள் சொன்ன விஷயத்த நான் இப்போ தான் யோசிக்கிறேன், நான் போய் முதல்ல அஜயை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் குமரன் அங்கே விஜய் நிறுத்திட்டு, இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் இந்த சூழ்நிலையில் வெளியில் தெரியறது சரி கிடையாது, நீங்கள் சேஃபாக முதல்ல ஒரு இடத்துக்கு போங்க, நானும் நிவினும் இருக்கோம், நாங்கள் ட்ராக் பண்ணுறோம், இன்னொன்று நாங்கள் அவங்கள ட்ராக் பண்ணாலும் அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது, ஆனால் நீங்கள் அவங்கள ட்ராக் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அமைதியாக சில் பண்ணுங்கள், மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நிவின் ஒரு பக்கம் குமரனை கூட்டிக்கிட்டு வேக வேகமாக அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பி இங்கே அஜயோட வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அஜயோட வீட்டுக்குள்ளே இங்கே ராகினி உள்ளே என்ட்ராகிறாங்க. ராகினி உள்ளே போகிறத பார்த்துட்டு குமரனுமே, நிவின் அங்கே பாரு, இந்த மாதிரி அந்த ராகினி உள்ளே போயிட்டுருக்கா, இப்போ இவளை நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ராகினி வெளியில் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ ராகினி அஜய் கிட்ட பேசி முடிச்சுட்டு அவங்களும் அங்கேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து அடுத்த செகண்டு இங்கே பசுபதி கிட்ட இருந்து ராகினிக்கு ஒரு கால் வருது. அதாவது வெண்ணிலா மாமா ஒரு சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வர சொல்லி இங்க ராகினி கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்போ ராகினியுமே சரிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கார் எடுத்துட்டு வேகமா ஒரு ஹோட்டலை பார்த்து போயிட்டு இருக்காங்க. இங்க நிவினுக்கும் குமரனுக்கும் தெரிஞ்சிருது, இப்போ ராகினி கண்டிப்பா பசுபதியும் வெண்ணிலாவோட மாமாவையும் பார்க்க தான் போயிட்டு இருக்கா, அப்பனா இந்த விஷயத்துல அவளை ஃபாலோ பண்றது நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு இவங்களும் மறைஞ்சு ராகினியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ராகினி அங்க போய் 2 சாப்பாடு வாங்கிட்டு அங்க இருந்து ஒரு பழைய ஃபேக்டரி குடோனுக்கு போறாங்க. சொல்லப்போனா அந்த ஃபேக்டரி குடோன்ல தான் இங்க பசுபதி வெண்ணிலாவோட மாமாவை அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப கரெக்டா ராகினி சாப்பாடு உள்ள வாங்கிட்டு போறாங்க. இங்க பசுபதியுமே வெண்ணிலா மாமா கிட்ட, என்னப்பா இப்போ உனக்கு ரொம்ப வசதியா இருக்குமே இந்த இடம், எல்லாம் நீ பண்ண வேலையினால தான், ஹாஸ்பிட்டலில் வச்சு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் எல்லா உண்மையும் உளறி தொலைச்சிட்டேன், அதை வேற அந்த குமரன் வீடியோ எடுத்துட்டான், இப்போ அந்த வீடியோ இப்போ நான் அவங்க கிட்ட இல்லை, அது வேற விஷயம், ஆனால் இப்போ அவங்க எல்லாருமே ஒன்றை கண்டுபிடிக்க தான் போராடிக்கிட்டு இருக்காங்க, நீ மட்டும் அவங்க கையில் கிடச்சான்னு வச்சுக்கேன், என் திட்டம் எல்லாமே பாலாக போயிடும், அதனால தான் உன்னை கடத்தி கொண்டு இங்கே வச்சிருக்கேன், இப்போதைக்கு நான் சொல்கிற வரைக்கும் அமைதியாக வாயை மூடிட்டு இங்கே இருந்துக்க, அதுக்கப்புறம் வெண்ணிலா சரியானதுக்கப்புறம் நானே உன்னை இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க பசுபதி வெண்ணிலாவோட மாமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவருமே, உன்னை நம்பி நான் ஏமாந்துட்டேன், இந்த மாதிரி என்னையும் என் அக்கா பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் புலம்பி அழுதுகிட்டு இருக்காரு. இங்க உள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க நிவினும் குமரனும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்க இதை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு தெரியுது, இப்போ வெண்ணிலாவோட மாமாவை எப்படியாவது இங்கிருந்து நம்ம காப்பாற்றணும், இல்லைன்னா இவ்வளவுதான் வெண்ணிலா மாமாவோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க பதட்டத்தோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராகினி அந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்து வெண்ணிலா மாமாக்கு கொடுத்துட்டு இன்னொரு பக்கத்தை அப்பாவுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ ராகினியுமே, அப்பா நீ இப்போ சொன்ன மாதிரி இந்த வெண்ணிலாவோட மாமாவையும் வெண்ணிலாவையும் ஊருக்கு அனுப்பி வைக்கிறது அவனோட பிளான் அப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பசுபதி, என்னம்மா இது, என்னோட பொண்ணாக இருந்துக்கிட்டு என்னோட உண்மையான திட்டத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்காம இருக்க, உண்மையை சொல்லப்போனால் இவனையும் போட்டு தள்ளுறதான், அந்த வெண்ணிலாவால் எதுவும் நடக்கலை அப்படின்னா இவனையும் போட்டு தள்ளி இவனும் சூசைட் பண்ணிக்கிட்டான், தான் அக்கா பொண்ணு செத்ததுனால இவனு செத்துட்டான்னு சொல்லி இந்த கேஸையும் விஜய் மேலே திருப்பிட்டுருவேன், அவ்வளோதான், அவன் மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே போயிடுவான், எந்த ஒரு காரணத்தை கொண்டு வெளியே வர முடியாது, ஒரு 10-15 வருஷம் அவன் ஜெயிலுக்குள்ளே கஷ்டப்பட்டாதான் என் மனசு திருப்தியாக இருக்கும்,
இருக்கும், அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி இங்கே பசுபதி தன்னோட எல்லா திட்டத்தையும் தன் பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க நிவினுக்கும் இன்னொரு சைடு குமரனுக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. இவன் எவ்வளோ மோசமானவனாக இருக்கான், இப்போ எப்படியாவது இங்கே வெண்ணிலாவோட மாமாவை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும் போது நிவினும் குமரனும் ஒரு பக்கம் வெண்ணிலாவோட மாமாவை காப்பாற்ற போகிறாங்க. அங்கே போயிட்டு வெண்ணிலா மாமா கிட்ட சத்தம் போடாதீங்க, நாங்கள் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கட்டெல்லாம் அவுத்து விட்டு அவங்கள அந்த ஃபேக்ட்ரியோட பின்னாடி கேட் மூலமாக இங்கே நிவின் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அப்போ குமரனும் தன்னோட டூ வீலர் எடுத்துகிட்டு வந்து வேகமாக அவங்கள கூட்டிகிட்டு 3 பேர் சேர்ந்து அந்த ஃபேக்டரி விட்டு எஸ் ஆயிடுறாங்க. அங்கேருந்து கிளம்பின அடுத்த செகண்டை விஜய்க்கு கால் பண்ணி, விஜய் நாங்கள் வெண்ணிலாவோட மாமாவை காப்பாற்றிட்டோம், இப்போ நாங்கள் எங்கே வரணும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட கேட்குறாங்க. அப்போ விஜய்மே நான் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸோட அட்ரஸ் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில், அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்துருங்க, அந்த லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி வாங்க, அங்கே வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாரு. இதை கேட்டவொன்னே இந்த பக்கம் குமரனும் வேகமாக வெண்ணிலா மாமாவை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து இங்கே டேரெக்டாக விஜயோட கெஸ்ட் ஹவுஸ் பார்த்து போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு சைடு இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்த பசுபதிக்கு செம ஷாக்கு. அவர் அப்படியே மிரண்டு போயிடுறாரு. செம்ம டென்ஷனோட இந்த வெண்ணிலாவோட மாமா இங்கே தானே இருந்தான், அவன் எங்கே போனா, அவன் யார் கூட்டிகிட்டு போனா அப்படின்ற மாதிரி மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ராகினிக்கு ஒன்றுமே புரியல. அப்பா எப்படிப்பா அவர் இங்கே இருந்து காணாம போயிருப்பாரு, தப்பிச்சு போயிட்டாரா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பதற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பசுபதி தான் நீ எங்கேருந்துமா வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ராகினி கிட்ட. அப்போ ராகினியுமே நான் போய் அஜயை பார்த்துட்டு வந்தப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே பசுபதிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ராகினியோட கணத்தில் பலார்னு ஒரு அற விட்டு ஒன்னால தாண்டி இப்போ போய் நீ அஜயை பார்த்துட்டு வந்ததுனால தான் இப்போ ஒன்றை ஃபாலோ பண்ணி வெண்ணிலாவோட மாமாவை காப்பாற்றிட்டாங்க, இது எல்லாமே அந்த விஜயோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இங்கே அவர் ஒரு பக்கம் டென்ஷனாக இன்னொரு பக்கம் வெண்ணிலாவோட மாமாவை விஜயோட கெஸ்ட் ஹவுஸ்க்கே கொண்டு போய் சேர்த்துறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இங்கே வெண்ணிலாவோட மாமா விஜயை பார்த்துட்டு அவர் காலில் விழுந்து கதறி ஆள ஆரம்பிக்கிறாரு. என்னை மன்னிச்சிரு தம்பி, உன் பேச்சை நான் முதல்ல கேட்டிருக்கணும், அந்த பசுபதி ராகினியோட பேச்சை கேட்டு இப்போ என் அக்கா பொண்ணோட உயிரை ஆபத்தில் தள்ளிட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜய் நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும், இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், நீங்கள் அவர்கிட்ட டேரெக்டாக நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன், அதுலேயும் குறிப்பாக இப்போ வெண்ணிலா இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நான் போலீஸ் பந்தோபஸ்து போட சொல்லிடுறேன், அங்கே போலீஸ் வந்து காவலுக்கு இருப்பாங்க, வெண்ணிலாவோட உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஆகாது, அதுக்கு நான் பொறுப்பை தரேன் அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு இங்கே வெண்ணிலாவோட மாமா கிட்ட வாக்கு கொடுக்குறாரு. அதை கேட்டு அவருமே தம்பி இப்போ நான் உங்களை முழுசாக நம்பியிருக்கேன் தம்பி, எப்படியாவது என் அக்கா பொண்ணை காப்பாற்றி என் கூட அனுப்பி வச்சுருங்க, நான் அவளை இந்த ஊரை விட்டே கூட்டிகிட்டு போயிடுறேன், இனிமேல் இந்த ஊருக்கே நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் எனக்கு நல்ல விதமாக ஹெல்ப் பண்ணுங்கப்பா, அதே நேரம் நான் உங்களுக்கு பண்ண பழைய விஷயங்களை நினச்சிட்டு என்ன பழி வாங்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி அவருமே விஜய் கிட்ட பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ விஜயுமே இங்கே பாருங்கள், நான் ஒன்று எப்போவுமே உங்களை ஏமாற்றணும்னு நினச்சது கிடையாது, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை சால்வ் ஆனதுக்கப்புறம் நான் கிளம்பும் போது கூட உங்களை என்ன சொன்னேன், இந்த மாதிரி வெண்ணிலாக்கு எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்க, என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுவேன்னு சொன்னேன், இப்போவும் அதான் சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுவேன், இப்போ எப்படியாவது என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்கணும், அதுதான் உங்களுக்கான டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே விஜயுமே வெண்ணிலாவோட மாமாவை குமரன் மூலமாக டேரக்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. அதே நேரத்தில் வெண்ணிலா மாமா ஒரு பக்கம் குமரனோட சேர்ந்து இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா இங்க பசுபதி தான் வந்து முக்கியமான குற்றவாளி, விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அடுத்து பசுபதி தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பசுபதி ஏதாவது பிளான் வச்சிருக்காரா, அதுலயும் குறிப்பா இப்போ வெண்ணிலாவோட உயிருக்கு வேற ஏதாவது ஆபத்து இருக்கா, இந்த விஜய் இந்த விஷயத்துல இருந்து தப்பிப்பாரா அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.